உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த டிசம்பர் 21 வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி தற்போது தியேட்டர்களில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பாலாஜி மோகன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிப்பில் உருவாகி இந்த டிசம்பர் 21 ரிலீஸ் ஆயிருக்க திரைப்படம் மாரி 2. இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தற்போது தியேட்டர்களையும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் Day 1 கலெக்ஷனாக 41 lakhs-உம் நேற்று Day 2 கலெக்ஷனாக 57 lakhs-உம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் முடிவில் 98 லட்சத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் தற்போது 2 நாட்கள் முடிவில் 8.25 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. என்னதான் இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய திரைப்படங்கள் வந்து காம்படிஷனுக்கு ரிலீஸ் ஆயிருந்தாலும் மாரி அப்படின்ற பிராண்டும் அதுக்கப்புறமா தனுஷ் அப்படின்ற ஸ்டார் பவரும் இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து ரொம்பவே ஹைப் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இனிவரும் நாட்களில் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கார்த்திக் தங்கவேல் டைரக்ஷனில் ஜெயம் ரவி அதுக்கப்புறமா ராஷி கண்ணா நடிப்பில் இந்த டிசம்பர் 21 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க திரைப்படம் அடங்குமாறு. இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கும் தொடர்ந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியிலே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் Day 1 கலெக்ஷனாக சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 31 lakhs-உம் அதே மாதிரி Day 2 கலெக்ஷனாக இந்த திரைப்படம் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 49 lakhs-உம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்களில் 80 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் பாலாஜி தரணிதரன் டைரக்ஷனில் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆன திரைப்படம் சீதக்காதி. இந்த படத்துக்கு வந்து கிரிட்டிக்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் தற்போது 3 days கலெக்ஷனாக சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 61 லட்சத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஃபஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் கனா. இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகேயனுடைய ஃப்ரெண்டான அருண்ராஜா காமராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் Day 1 கலெக்ஷனாக 11 lakhs-உம் Day 2 கலெக்ஷனாக 31 lakhs கலெக்ட் பண்ணி ஓவராலாக 41 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனாலையும் இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதுக்கு அடுத்தபடியாக ராட்சசன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறமா நம்ம விஷ்ணு விஷால் நடிப்பில் இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க திரைப்படம் சிலுக்குவார்பட்டி சிங்கம். இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர் படம் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் Day 1 கலெக்ஷனாக 10 lakhs-உம் Day 2 கலெக்ஷனாக 20 lakhs-உம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 days-ல 30 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாருக் கானுடைய 0, KGF அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2.2 திரைப்படம் கூட இன்னுமே ஸ்ட்ராங்காக பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க மாரி 2, அடங்குமறு, சீதாக்காதி, சிலுக்குவார்பட்டி சிங்கம், கனா அப்படின்னு சொல்லி இந்த 5 படங்களில் எந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? இந்த 5 படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் எந்த படத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.